ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவிகா சுட்டி சேனல். இப்போ நம்ம ஈரோடு ஸ்டெம் பார்க்குக்கு வந்திருக்கோம். இங்கே டைமிங்கு டிக்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 10 மணி காலையிலேருந்து 7 மணி ஈவினிங் வரைக்கும் இருக்காங்க. இது வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து சில்ட்ரன்ஸுக்கு 10 rupees, அடல்ட்டுக்கு 20 rupees, பிளானிட்டோரியம் அதுக்கெல்லாம் தனியாக இருக்குது. அப்புறம் நைட் ஸ்கை வாட்சிங்கும் இருக்குது. இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சயின்ஸ் தீவு அந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போனோம்னா இந்த பக்கமாக ஸ்மார்ட் சிட்டி அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. உள்ளே போனோம்னா இப்போ அப்படியே உள்ளே போனோம்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து கேஃப்டேரியா இருக்குது, அப்புறம் இன்டோர் கேலரி இருக்குது. இங்கே என்னென்ன இருக்குது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் எவாலுவேஷன் ஜோனு, பிளானிட்டோரியம், தென் மேக்ஸ் ஜோனு, சயின்ஸ் ஜோனு, அப்சர்வேஷன் ஏரியா. இப்போது எல்லாமே எங்கெங்கே இருக்குதுன்னு காமிச்சிருக்காங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் இந்த பக்கமும், இங்கே இருக்கிறதெல்லாம் இந்த பக்கமும் இருக்குது. முதல்ல நம்ம வந்து இந்த பக்கம் போயிடலாம் வாங்க. இந்த பக்கம் காமிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டைனோசரஸ், அந்த பக்கம் ஒரு எலஃபேண்ட்டும் இருக்கும். இப்படியே நேராக போனீங்கன்னா நம்ம இண்டோர் கேலரிக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறோம். இண்டோர் கேலரியில் முக்கியமான ஒரு விஷயங்க, இன்ஃபினிட்டி வெல் எல்லாமே தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இண்டோர் கேலரியில் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சுருக்காங்க. தென் இது வந்து பார்த்தது என்ட்ரன்ஸில் இது இருக்குது, இன்ஃபினிட்டி வெல் பார்த்திங்களா. இங்கேருந்து பார்த்தோம்னா உள்ளே எதுவுமே தெரில. அதுக்கப்புறம் இந்த இன்ஃபினிட்டி வெல்லை பற்றி இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டை பார்த்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இது ரெண்டு எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரில, என்ன பண்ணாலும் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. இது ரெண்டுமே எதுக்கு இருக்குன்னு தெரில. அதுக்கப்புறம் நான் பார்த்தது வந்து இதுதாங்க. இது பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து என்ட்ரன்ஸு. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது என்ட்ரன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு கண்ணாடி எது வழி எதுன்னே தெரியாமல் போயிடும். இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் பார்த்தீங்க தான் வழி இல்லை. அப்புறம் இங்கே ஒரு வழி இருக்குது. இங்கேயும் ஒரு வழி இருக்குது, இங்கேயும் ஒரு வழி இருக்குது. இந்த பக்கம் இந்த மாதிரி வந்து அப்புறம் இப்படி போனீங்கன்னாலும் வழி இருக்குது. இப்படி எல்லாம் போய்கிட்டே இருந்தோம்னா வழி எது கண்ணாடி எதுன்னே தெரியாது, அப்படி இருக்கும். அதனால தாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். மறுபடியும் வந்த வழியே திரும்ப வந்தாச்சு. இப்போது நம்ம பார்க்கறது வந்து இந்த இடம் தான். இந்த இடம் க்யூரி பாயிண்ட் தான். பட் இந்த க்யூரி பாயிண்ட் அதுவுமே இப்போது இந்த ஹவுல் நெட்வொர்க்ஸ் இது எதுவுமே ஒர்க் ஆகலை. இப்போ டெஸ்ட் யுவர் ரியாக்ஷன் அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறோம். இந்த ராடை எடுத்து இங்கே மேலே இருக்கிறதுல ஒட்டி வச்சா அந்த இடத்துல மேக்னெட் இருக்கும், கீழே ஒன்று இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். அந்த மேக்னெட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். எலக்ட்ரோ மேக்னெட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம நார்மலாக வச்சா ஃபிக்ஸ் ஆகுது, ஆனால் பிடிச்சோம்னா ஃபிக்ஸ் ஆகுது. பார்த்தீங்களா, பேசிகிட்டு இருக்க அது கலண்டு உழுகுது இல்லை. இப்போ அது கலண்டு உழுகும்போது நம்ம டக்குன்னு பிடிச்சிடணுமாம்மா. அதுதான் நம்ம எவ்வளோ பிரெயின் வந்து எவ்வளோ குயிக்காக வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. மறுபடியும் இருக்கா பாருங்கள், அந்த காலை ஸ்பீடை ஸ்விட்ச் போடும்போது நிற்குது. இப்போது அது எப்போ உழுந்துருச்சா இப்போ டக்குன்னு பிடிச்சிடணும். அதுதான் முழு இது வந்து முழு எதிரொலிப்பான். ஆனால் இந்த இடத்துல இந்த லைட்டு வரும். அதுக்கப்புறம் இது மூலமாக பாஸ் ஆகும்போது அதோட லைட் வந்து ஃபுல் எக்ஸ்பேன்ஷனாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இது வந்து இந்த 3 கலர்ஸோட ஷேடோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அழகாக தெரியுதா. பட் இந்த கலர்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வருது இல்லை, அது அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்குது. அப்புறம் இது ஹெட் ஆன் பிளாட்டர். அதுக்கப்புறம் இது வந்து ப்ரௌனியன் மூமெண்ட். அதை வந்து நம்மளுக்கு அழகாக இது பண்ணுறாங்க. இப்போது இதை வந்து நீங்கள் சாலிடில் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக தெரியும். இப்போது நீங்கள் வந்து லிக்விடில் பண்ணி பாருங்கள், பார்த்தீங்களா இவ்வளோவா வரும் ப்ரௌனியன் மூமெண்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே கேஸில் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம போகிற இடம் ஹெட் ஆன் பிளாட்டர்.
இப்போ உள்ளே போகிறவங்க பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு, இதுக்குள்ளே தான் போகிறாங்க. இப்போ நம்ம அப்படியே வெளியே போய் பார்க்கலாம். இருங்க வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போனவங்க இது வழியாக வெளியே வந்துடுவாங்க. இதுக்குள்ளே போனாலும் அது வழியாக வெளியே வந்துடலாம். மேஜிக் மாதிரி இருக்குல்ல, இது எதுவும் ஒரு செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். இப்போ அடுத்த இடம் வந்து நம்ம எங்கே போகிறோன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் ஒவ்வொரு சொல்யூஷன். இது கொலாய்டல் சொல்யூஷன், இது ட்ரூ சொல்யூஷன், அதுக்கப்புறம் அது வாட்டர். இது வந்து டிண்டால் எஃபெக்டை பற்றி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்து இதை இது பண்ணணும். அப்புறம் இது வந்து லென்ஸிஸ் லா. லென்ஸி அப்படிங்கிற ஒரு லா உருவாக்கியிருக்காரு, அவரோட லா தான் இது. இது எப்படி பண்ணணும்னு உள்ளே போட்டிருக்காங்க. அதை படிச்சுட்டு இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னா இதை அசைச்சோம்னா காயின் எல்லாம் இந்த பக்கம் வர்ற சத்தம் கேட்கும், ஆனால் காயின் எல்லாம் இந்த பக்கம் வராது. பட் இப்போது கொஞ்சம் நாள் ஆனங்காட்டி என்னமோ தெரில, இது சரியாக வரல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோன்னா ஜாக்கப்ஸ் லேடர், அதெல்லாம் ஒர்க் ஆகலை. சரி ஓகே, இப்போ நம்ம இண்டோர் கேலரியை விட்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா அடுத்த ஏரியாவுக்கு தான் போகிறோம். அடுத்த ஏரியாவில் என்னென்ன இருக்க போகுதுன்னு தெரில, போய் பார்த்துடலாம் வாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த டிஜிட்டல் பிளானிட்டோரியத்தை பற்றி சொல்லிடுறேன். அதோட ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குல்ல, வெளியே உள்ளேயும் ஏசி வச்சு ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட சேர் மட்டும் வச்சுருப்பாங்க. இதுக்கு வந்து 20 ரூபா. நம்ம வெளியவே டிக்கெட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், அதில் இருக்கும் நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா நேராக போய்கிட்டே இருக்கோம். நேராக எங்கே போகிறோன்னா கிட்ஸ் பார்க்குக்கு வந்திருக்கோம். கிட்ஸ் பார்க்கில் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா எல்லாம் விளாண்டுருக்காங்க. இதை நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து கிராவிட்டி டால். இதை நீங்கள் எவ்வளோ தான் தலையை கீழேயே அசைச்சாலும் இது தலையை கீழே விடாதுங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நம்பலால. இது தஞ்சாவூரில் தான் மேட் பண்ணியிருக்கலாங்களாம். இது கிராவிட்டி பேஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு டால். பாருங்கள், நீங்கள் என்ன தான் இழுத்தாலும் அதோட தலை மட்டும் கீழே விழவே விடாதுங்க. அதை நீங்கள் இழுத்துட்டு பாருங்கள், அதை நீங்கள் இழுத்துட்டு விட்டிங்கன்னா கூட அது விழுகவே விழுகாது. பார்த்தீங்களா, எவ்வளோ இழுத்துட்டு விட்டுருக்காங்க, ஆனால் அது வந்து அதோட தலையை கீழே போடல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் இன்னும் இந்த பக்கம் போகல. இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு சில இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே காணோம். அது மட்டும் இதில் இருக்க மைனஸ். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சு. இது வந்து அலை இயக்கம், வேவ் மோஷன்ஸ். இப்போ இந்த வேவ் மோஷன்ஸ் எப்படின்னா, நம்ம இதில் சுற்றும் போது கீழே அடித்து மேலே வரைக்கும் எப்படி அலை பரவுது பார்த்தீங்களா, அது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்த்தீங்கன்னா துல்லியமாக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துக்கெல்லாம் வரோம். இங்கே பாருங்கள், இது வந்து அபாக்கஸ், தென் இது வந்து மேஜிக்கல் மிரர். அப்புறம் இதில் சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை இப்படியெல்லாம் சுற்றி விளாண்டுக்கலான்னு நினைக்கிறேன். அந்த அபாக்கஸ்க்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்கல. இதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது, இந்த பக்கம் ஒரு கூம்பு. அதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்களா டிஎன்ஏவோட மாடலை பெருசாக செஞ்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து மாய்ஸ்சர் மீட்டராங்க, ஹியூமிடிட்டி மீட்டரு, காற்றுல இருக்க ஹியூமிடிட்டி. இது வந்து நம்மளே லிஃப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இதில் உட்காந்து நம்மளே லிஃப்ட் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, இந்த பொண்ணு வந்து மேலே லிஃப்ட் ஆயாச்சு. இப்போ வந்து இறங்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து இறங்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போ இது வந்து இந்த இடத்துல இப்படி ஏறி அங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் வந்து ஒரு அயன் பால் கொடுத்துருக்காங்க. இந்த பாலை இங்கே மேலேருந்து விட்டால் அது எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள். இது மேலே ஏறி இங்கேருந்து இப்படி விடணும். பார்த்தீங்களா, லைட்டாக கிளார் அடிக்குது இல்லை, இதை விட்டால் பாருங்கள், இது அப்படியே சுற்றி வந்து கடைசியாக இந்த இடத்துல வந்து நிற்கிது.
இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்கே போகிறோன்னா அந்த பக்கம் ஒரு இடத்துக்கு போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கலரைஸ்கோப்பு. இது வழியாக பார்த்தா நம்மளுக்கு மேலே இருக்கிறது தெரியும், கிளார் அடிக்காமல் தெரியும். அதுதான் மேலே இருக்குது பார்த்தீங்களா. 10th பார்த்துருப்பீங்களா டெலஸ்கோப்பா, கலரைஸ்கோப்பு. கப்பல் எல்லாம் வச்சுருப்பாங்க. நீர்மூழ்கி கப்பலில் இந்த டிவைஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளார் அடிக்கக்கூடாதுன்னு ஒரு குடும்பம் மாதிரி வச்சுருக்காங்க. பட் நான் பார்த்தப்போ எனக்கு எதுவுமே தெரில. தெரியும் அந்த பில்டிங் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஜாஸ்மின் செடியெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வெயிட் லிஃப்டர். இது இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் இமேஜ். இது வழியாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கிறது இன்வெர்டடாக தெரியும். அடுத்து இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஷேப்ஸ் அந்த மாதிரி. பட் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் ஸ்கொயர், அதோட 3D பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சொன்ன வெயிட் லிஃப்டர் பார்த்தீங்களா. இங்கே நின்று நம்ம வெயிட் லிஃப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம சுற்றிட்டே இருந்தோம்னா, இங்கே இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி சுற்றிட்டே இருந்தோம்னா அங்கே ஒரு கிளி இருக்கும். இந்த பக்கம் அங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கே நல்லா தெரியும் கிளி கூண்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கா. இது நம்ம ஃபாஸ்ட்டாக சுற்றும் போது ஒரு பக்கம் கிளியும் இன்னொரு பக்கம் கூண்டும் இருக்கும். ஸ்லோ ஆகும்போது பாருங்கள். பட் இப்போ இதை ஃபாஸ்ட்டாக சுற்றும் போது நம்மளுக்கு கிளி வந்து கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அது வந்து பெண்டுலம், அந்த இருக்கிற அயன் பால் நீங்கள் வந்து இதில் வச்சிங்கன்னா அது சுற்றும். அங்கே பாருங்க லிஃப்ட் வந்து நம்ம இறக்குறது பார்த்துருப்போம், ஏற்றுறது பாருங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா இது ரெயின் காஜ், மழை அளக்கும் கருவி. மழை அளக்கிற கருவியா? ஓ சாரி, நான் அங்கே இருக்கிறத பார்த்துட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து ரெயின் காஜு. இதுதான் நியூட்டன்ஸ் 3rd லா. ஓகேங்களா. இதை நம்ம சுற்றும் போது இந்த கொடை சுற்றுவோம். பட் அந்த கொடை சுற்றுறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம சுற்றுவோம். ஓகே, இது வந்து நியூட்டன்ஸோட 3rd லாவை யூஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை சுற்றும் போது அதில் வாட்டர் வரும். கீழே இந்த ஓஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓஸ் வந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஊற்றுனீங்கன்னா பாருங்கள். நீங்கள் இப்படி நேரில் வந்தீங்கன்னா நல்லாவே பார்க்கலாம். இந்த இடத்துல அழுது பார்த்தீங்களா, அதுவே இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இப்படி ஊற்றுது. இது வந்து இந்தியா கண்டுபிடிச்ச ராக்கெட்டு. இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து பித்தாகரஸ் தியரம். இப்போ வந்து இது வந்து A², இது B². இப்போது ஒவ்வொன்றுலேயும் இந்த மாதிரி இந்த மாதிரி பாக்ஸஸ் அடுக்கிக்கலாம். இது வந்து ஒரு ஃபார்முலா. இது மாதிரி இதை வந்து நம்ம அடுக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் A². இப்போ இதை அடுக்கிடலாம். பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அடுக்கி முடிச்சிட்டோம். பார்த்தீங்களா, எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு அடுக்கியாச்சு. இதை ஒன்றை வந்து நம்ம இதை வந்து ட்ரை பண்ணுறதுக்காக கையில் வச்சுருக்கோம். இப்போ இது வந்து A², இது B². இது ரெண்டுத்தையும் கூட்டினா C² வரும் அப்படிங்கிற பித்தாகரஸ் தியரத்தை இப்படி நம்ம வச்சுருக்காங்க. இப்போ எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா. இதில் இருக்க ஒவ்வொரு பாக்ஸை இதில் அடுக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களாம் கூட்டுவாங்க. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளேஸு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு இடத்த பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம அடுக்கிட்டே இருக்கலாம்.